தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் 12. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 26/3/2025 அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. நம்ம வரக்கூடிய 29ஆம் தேதியை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசையுடன் சேர்ந்து வருகிறது. அன்றைக்கி என்ன சிறப்புன்னா சனிப்பெயர்ச்சி இருக்கிறது. அந்த அன்னைக்கு அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு தீர்த்தர்ப்பண காரியங்கள் செய்வது மிக மிக சிறப்பான விஷயம். கீழே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு முறையாக தீர்த்தர்ப்பண காரியம் செய்யுங்க. வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். ஏன்னா ஒரு கிரக பயிற்சி அன்னைக்கு தீர்த்தர்ப்பண காரியங்கள் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அருமையான புதன்கிழமை நீங்கள் பெருமாள் வழிபாடை சிறப்பாக பண்ணுங்கள். புதன்கிழமை நாட்களில் கல்விக்கு உதவி செய்வது, படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறன்ற பேரில் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு படிக்கிற குழந்தைக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்லாம் சொல்லக்கூடாது. சரியா? படிக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடிந்தால், இயலாதவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 12:27 வரைக்கும் ஏகாதசி நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 11:05 வரைக்கும் துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. அதிகாலை 12:42 வரைக்கும் திருவோணம், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரம். காலை 9:27 வரைக்கும் சித்தம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி, யோகாதிபதி கேது. அவயோக நட்சத்திரம் சுவாதி, அவயோகி ராகு. அதன் பின்பு சாத்தியம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகாதிபதி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. அதிகாலை 12:27 வரைக்கும் பாலவம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு காலை 11:40 வரைக்கும் கௌலவம் சனி பகவான். அதன் பின்பு இரவு 11:05 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு நைவேத்தியத்துக்கு எதாவது வாங்கி கொடுங்க. பசுக்களுக்கு பசும் காய்கறிகள் வாங்கி கொடுங்க. வாழ்க்கை மிக மிக பலமாக இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை,
மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. பத்தாம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன்.